நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு வாசிக்க முடியும். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் யார் தெரியுமா? யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது தேவ சித்தத்தின்படி செய்கிறவன் யார்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போமா? அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருக்கணும். விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காம இருக்கணும். சிறுமைப்பட்டவர்களுக்கு பணம் கடன் கொடுத்தா அவங்க கிட்ட வட்டி வாங்கக்கூடாது. யாரையும் தூஷிக்க கூடாது. ஜனத்தின் அதிபதிகளை சபிக்க கூடாது. நம்ம தோட்டத்துல உள்ள முதல் பழுக்கும் பழத்தை காணிக்கையா செலுத்தணும். ஆடு மாடுகளின் முதற் பலனும் தேவனுக்கு கொடுக்கணும். வெளியில பீருண்ட மாம்சத்தை புசிக்க கூடாது. தீமை செய்யக்கூடாது. நியாயத்தை புரட்டக்கூடாது. நம்ம விரோதிகளுக்கும் நன்மை செய்யணும். பரிதானம், அதாவது லஞ்சம் வாங்கக்கூடாது. இது போன்ற பல காரியங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பிச்சாரு. இதன்படி செய்கிறவன் தான் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன்னு வேதம் சொல்லுது. இதெல்லாம் நம்ம செய்யணும்னா முதல்ல நாம நம்மளை நேசிக்கிற மாதிரியே மற்றவங்களையும் நேசிக்க ஆரம்பிக்கணும். அதை தான் உன்னை போல் பிறனையும் நேசின்னு இயேசு சொல்றாரு. எல்லாரையும் நேசிங்க, பிதாவின் சித்தத்தின்படி வாழுங்க, பரலோக ராஜ்யத்தை சொந்தப்படுத்துங்க. வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். காட் பிளஸ் யூ.